அரிராம், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்திய டீம்ல வருண் சக்கரவர்த்தியை தூக்கி பெஞ்சில் உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கார்டு வந்து சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு. வருண் சக்கரவர்த்தியை உட்கார வச்சுட்டு குல்தீப் யாதவை உள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பிளேயிங் லெவல்ல சேஞ்சஸ் வருமா? இது இந்த கேள்வியே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி, பும்ரா மாதிரியான நாட்கள்லாம் வந்து முக்கியமான போட்டிகளில் வந்து அணியோட துருப்பிச்சத்தை விளையாட வாய்ப்புகள் வந்து அதிகம். நீங்கள் செமிஃபைனல், ஃபைனல் இந்த மாதிரி மேட்ச் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ச். ஏன்னா நீங்கள் கடந்த அந்த சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி நம்ம வின் பண்ணதாக இருக்கட்டும், உலகக்கோப்பையாக இருக்கட்டும், அந்த நம்ம ஓடி வேர்ல்டு கப்பில் நம்ம தோத்த வேர்ல்டு கப்பாக கூட இருக்கட்டும், அந்த முக்கியமான போட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி வந்து பயங்கரமாக விளாண்டுருக்காரு. ஏன்னா பும்ரா இந்த மாதிரி வருண் சக்கரவர்த்திலாம் வந்து டாப் ரேங்க்ஸில் இருக்கக்கூடிய உலகத்தரம் வந்து பந்து வீச்சாளர்கள். அப்படி இருக்கும்போது குல்தீப் யாதவ் நல்ல பவுலர் தான், பட் இருந்தாலும் வருண் சக்கரவர்த்தி இருக்கக்கூடிய இந்த மிஸ்ட்ரி ஆப்ஷன் வந்து கணிக்க முடியாத ஒரு பால் அப்படிங்கிறனால அவரை வந்து இந்த மாதிரி முக்கியமான போட்டிகளில் வெளியே உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஓகே, ஸோ ஒன் மோர் ஒரு நல்ல செய்தியோட முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் வேர்ல்டு கப் நடக்குது. இந்த வேர்ல்டு கப்ல நம்ம வந்து ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கோம். அது என்ன சாதனை அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியோட நம்ம முடிக்க போறோம். ஸோ அரிராம், அது உண்மையாவே என்ன சாதனை? இந்தியாவில் நடந்த வேர்ல்டு கப்ல இந்தியர்களால என்ன சாதனை படைச்சிருக்கு? கண்டிப்பாக அந்த ஐசிசி பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பை ஒரு பயங்கர எதிர்ப்புக்கு மத்தியில் தான் வந்து இந்தியா நடத்தணும். ஏன்னா பங்களாதேஷ் வந்து நீங்கள் இந்தியாவை வச்சு நாங்கள் வரமாட்டோம், பாகிஸ்தான் வந்து இந்தியாவை வச்சு நாங்களும் வரமாட்டோம் சொல்லி பயங்கர எதிர்ப்பு கொடுத்தாங்க. அப்படி வந்து இவங்க வந்து வருவாய், அதுக்கப்புறம் பார்வையாளர்களுடைய அதிகமான பார்வையாளர்கள் வந்து பார்க்குறாங்க, கிரிக்கெட் வந்து ரொம்ப பிரபலமாகுது அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர ஒரு முடிவெடுத்து தான் வந்து இந்தியாவில் நடத்துனாங்க. அதுக்கான விளைவுகள் இப்போ நடந்திருக்கு. என்னன்னா இந்த வேர்ல்டு கப் வந்து உலக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த உலகக்கோப்பை வரலாற்றில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 50 கோடி பேர் இந்த மேட்ச் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேரில் ஒளிபரப்பில் ஒரே போட்டியை ஒரே நேரத்தில் 6.5 கோடி பேர் வந்து டிஜிட்டலில் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் லீக் மேட்சை மட்டுமே பார்த்தீங்கன்னா 16 கோடி பேர் வந்து லைவ்ல பார்த்துருக்காங்க. இப்படி சொல்லி இந்த பார்வையாளர்களும் சரி பயங்கரமான ஒரு ரெக்கார்ட்ஸ் பார்த்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐசிசி போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வியூஸ் கிடைச்சிருக்கு. இதனால வந்து கிரிக்கெட் வந்து அடுத்த கட்டத்துக்கு பிரபலமாக்கினே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்கமும் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இது இந்த ஐசிசி எடுத்த முடிவுக்கும் இந்தியாவில் வந்து இந்த வேர்ல்டு கப் நடத்துவதற்கும் மிகப்பெரிய ஒரு சாதகமான இதுதான் இந்த நடந்திருக்கு. ஓகே, இனிமே வந்து இந்தியா அது கிரிக்கெட்டுடைய கடவுள் வந்து இங்கிலாந்துலாம் கிடையாது, இந்தியா தான் அப்படிங்கிறத ஹிஸ்டரியை நீங்க மாத்தி எழுதிருங்க. ஏன்னா இந்தியா தான் இனிமே கிரிக்கெட்டையே ஆளப்போகுது, இந்தியா நினைச்சாதான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி மாறிட்டு இருக்கு. மக்களே, கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு நடக்க போற மேட்ச் நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா, யார் ஜெயிப்பா? சவுத் ஆப்பிரிக்கா. நீங்க கண்டிப்பா நம்ம முடிவு எடுக்க முடியாது, ரெண்டுமே 50-50ங்கிறாரு. நீங்க கண்டிப்பா 70-30. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு, நல்ல பவுலிங் டீம் வச்சிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், டாஸ் மட்டும்தான். டாஸ் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க செகண்ட் பேட்டிங் எடுக்கிறது தான் அவங்க தான் வெற்றிக்கான உறுதி. ஏன்னா ரொம்ப ஃபீல்டு வந்து ரொம்ப மோசமான ஒரு தன்மையில செகண்ட் இன்னிங்ஸ்ல மாறிடும். ஸோ டாஸ் எடுக்கிற டீம் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதுலேயும் டாஸ் எடுத்து அவங்க செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அதை தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா செய்வாங்கன்னு நினைக்கிறேன்.